ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வழக்கமாக வாய்ஸ் தான் வரும். என்ன ஒரு ஃபேஸ் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது நான் தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஐ எம் பேக். ஸோ இந்த இடத்துல பில்லா படத்தோட அந்த பிஜிஎம் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹேவ் த காப்பிரைட்ஸ். ஈவன் அந்த பிஜிஎம் வாயில் பாடினா கூட காப்பிரைட் போடுறாங்க. அந்த நிலைமை வந்துட்டோம். ஓகே, இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் எக்கோ அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ் பற்றின புரிதல் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவோட மெயினான விஷயமே. மார்வல் ஸ்டுடியோஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் மார்வல் ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டுடியோவோட இன்னொரு பிராண்டை வந்து அவங்க வந்து இந்த சீரியஸில் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம்னா, மார்வல் யூஸ்வலாக அந்த அளவுக்கு வந்து A-ரேட்டடாக அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண மாட்டாங்க. பட் இந்த வாட்டி அதை உடச்சிருக்காங்க. ஸோ அதை இந்த பேனர் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு எக்கோ அப்படிங்கிற சீரியஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஃபெண்டர்ஸ் சாகா கீழே வரும். டிஃபெண்டர்ஸ் சாகாவா அப்படின்னா என்னடா எங்களுக்கு தெரியாது. இப்போ நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் டீப்பாக மார்வலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரூ மார்வல் ஃபேன்ஸு தெரியும் அந்த டிஃபெண்டர்ஸ் சாகானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ், ஸோ இவங்க தான் வந்து டிஃபெண்டர்ஸ் சாகால வந்து வராங்க. யாரெல்லாம் பார்த்தா மெயினாக 4 ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறமா டேரடெவில், லூக் கேஜ், அயன் ஃபேஸ், ஜெசிகா ஜோன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஈவன் பனிஷர் அண்ட் கோஸ்ட் ரைடர், இவங்க எல்லாருமே வந்துட்டு இதில் தான் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல பெரிய வில்லனாக திகழக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் பின் தான். ஸோ இவங்களுக்கு உண்டான ஸ்டோரிஸ் வந்து ஆல்ரெடி டிஃபெண்டர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்டாரில் சீரியஸஸ் வந்து இருக்குது. மார்வல் வந்து எடுத்துருக்காங்க. அந்த ஒரு இதுவுமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்துட்டு ஒரு டிசியில் வந்து ஏரோவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் மார்வலை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ஸ் ஆகுங்கிறது ஒரு சூப்பரான விஷயமாக தான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எங்கேயுமே கனெக்ட் ஆகல. ஈவன் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்டு கூட அதில் ஒன் ஆஃப் இது தான். அண்ட் நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்போ எக்கோ அப்படின்ற சீரியஸ் வருது அப்படின்றப்போ அந்த யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் சேம் தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஹாக்கே சீரியஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் எக்கோ சீரியஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி பல சீரியஸோட அந்த தொடர்ச்சியான கதையாக தான் வந்து இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் இங்கே காட்டுவாங்க. கேமியாஸ் இருக்குது, டேரடெவில் அண்ட் ரானின் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இட்ஸ் ஆல் கனெக்டட் அப்படின்னு தோணுது. ஸோ இதுக்கு நமக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு டிபெண்டர்ஸ் ஆக நம்ம அதை பார்த்துருக்கணும். ஸோ டிஃபெண்டர்ஸ் ஆகவோட ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிகா ஜோன்ஸோட சீசன் 1. ஸோ நான் டிஃபெண்டர்ஸ் ஆக பார்க்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி நான் வந்து டேரடெவில் பார்த்து முடிச்சிட்டேன். பட் டிஃபெண்டர்ஸ் ஆகல இவங்க எல்லாருமே இருக்கும்போது இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது தான். ஸோ நீங்கள் பார்க்க விருப்பம் தான் பாருங்கள், இல்லைனா பரவாயில்ல. நான் பார்த்துட்டு வந்து அதை பற்றின கதைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேபி பார்க்குறதுக்கு நான் இப்படி இருக்கலாம், பட் பேசுகிற விஷயங்கள்லாம் செமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்கோ சீரிஸோட ரிவ்யூக்கு வந்து வரும். பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இந்த சீரிஸ்க்கு வந்து கிடையாது. சைலண்டாக வந்துட்டு சம்பவம் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எக்கோ அப்படிங்கிற கேரக்டர் யாருன்னு அவங்களுக்கு வாய் பேச வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த ஃபைட் லெவல்லாம் எந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிங் பின் அந்த எக்கோக்கும் உண்டான அந்த ஒரு ஸ்டோரி லைனுக்கு ஒரு மாதிரி பேரலாக இருந்திருக்கும். கிங் பின் அவங்க மேனிபுலேட் பண்ணுற மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த எக்கோ சீரிஸில் முக்கியமான விஷயமா நான் பார்க்கணும்னு நினச்சதுன்னா, அந்த எக்கோன்ற பேருக்கு என்ன அர்த்தம், இது எங்கிருந்து வருது. ஏன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி வந்து கிடையாது, ஒரு நார்மலான கதையாக தான் இருக்க போகுது அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். பட் எல்லாத்தையுமே அதை உடச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவங்க எடுத்த ஒரு விதம், அந்த எக்கோ அவங்க டிஃபைன் பண்ண விதம் வந்து எல்லாமே சூப்பராக அழகாகவே வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக வந்து பார்த்துருந்தேன். ஒரு சிம்பிளான செட்டிலான ஒரு 5 எபிசோட்ஸ். ஸோ அதில் வந்துட்டு இந்த எக்கோ அப்படிங்கிற கேரக்டரோட அந்த எவால்வ்மெண்ட், ஸோ அவங்களோட பூர்வீகம், அவங்க யார், அவங்களோட ப்ராப்பரான ஒரிஜின் என்ன, அண்ட் அவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அழகாக வந்து எடுத்துருப்பாங்க. தாண்டி கிங் பின்னுக்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு சம்மந்தம், ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காரு, எதுக்காக பண்ணுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணி தான் வருது. அடுத்து டேரடெவில் பார்ன் அகைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரப்போகுது. ஸோ அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஃபெண்டர்ஸ் ஆகவும் முடிச்சிடணுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, இல்லை இது தெரிஞ்சனால இதை ஃபாலோ பண்ணுறேன், இல்லை எதுவுமே தெரியல நீங்கள் சொல்லி தான் தெரியுது, நான் இனிமேல் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட இல்லை சீரியஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஒரு மொக்க படத்தில் உங்களை காப்பாற்றுறேன். அண்ட் நம்ம டெய்லியும் ஷார்ட்ஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதில் சஜஸ்ட் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதை தாண்டி நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க.